ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக வத்தலோ அப்பளோ வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் 4 வர மிளகாவும் 4 காஷ்மீர் மிளகாவும் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு, நம்ம ஊற வச்ச மிளகா, 1/2 டீஸ்பூனு கடுகு, 2 தக்காளி ரஃபாக கட் பண்ணது அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு வெல்லம், 1/4 டீஸ்பூனு வெந்தயம், இதை வந்து சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காயை வந்து இதில் போட்டு நம்ம கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண ஆயில்லையே கடுகு, உளுந்தம்பருப்பு, 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணதை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வணங்கும் போதே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பவுட்ரு சேர்த்து வணக்கிக்கலாம். 2 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். நம்ம தேவைப்பட்ட குழம்பு மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். காரம் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் குழம்பு மசாலா சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி எடுத்தால் நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சூடான சாதத்து கூட, சப்பாத்தி கூட, இது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.